வயதில் ஆன்மீகத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார் என்ற வகையில், ஆற்றல் எங்கிருந்தாலும் அது நான் வணங்குவேன் என்பதை வகையில் குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கு அது சிறப்பான வணக்கம். நான் அரசியல் பேசல, ஏன்னா எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அரசியல் தெரியாது. காவல்துறைக்கு எதிரானவன் அல்ல, காவல்துறையோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் நண்பன். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். எவன் ஒருவன் தன் குடி உயர்த்த பாடுபடுகிறானோ அவனை உயர்த்துவதற்காக, அந்த குடியை உயர்த்துவதற்காக கடவுளர்களே கீழே இறங்கி வந்த வேட்டியை மடித்து கட்டி கொண்டு கால் அப்படி தட்டி நிக்குமா, தொழாயிரம் பிள்ளைய அப்படின்னு. இந்த கீழடிக்கும் மகாபாரதத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறது, குயவர்களுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு ஒத்துக்கொண்டதற்கு ஒரு மாபெரும் காரணம் என்னன்னா, என்னுடைய தாத்தா இருக்கிறார், எங்க அம்மாவை பெற்றவர் பாலுச்சாமின்னு சொல்லிட்டு. இவருடைய அன்பு, தைரியம், அரவணைப்பு, பல கஷ்டங்கள்ல இருந்தப்ப என் தாத்தா வந்து என்னை அரவணைத்தது, என் குடும்பத்தை அரவணைத்தது, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். என் தாத்தா ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு அங்க வர நான் எங்க போவேன். என் சமூகம், என் குடி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருபோதும் தவறில்லை. ஆனால் என் குடி, என் சமூகம் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. மக்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், நமது குடி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், எல்லாத்திலையும் அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து செல்ல வேண்டும். அதே சமயத்தில் மனித நேயத்தை மறந்துவிடக் கூடாது.